இந்திய பொருளாதாரத்தை உயர்த்திய சாஷே ஷாம்பூவின் தந்தை என போற்றப்படுபவர் சின்னி கிருஷ்ணன் அவர்கள். ₹1 ஒரு அதிசயம் இன்றைக்கு 40 ஆண்டுகளை தாண்டியும் ₹1 நாம் எதை வாங்கிவிட முடியும்? ₹1 எத்தனை பொருட்கள் நமக்கு கிடைக்கும்? 40 ஆண்டுகளுக்கு முன்பு ₹1 கிடைத்த ஷாம்பூ இன்றைக்கும் அதே ₹1 கிடைக்கிறது. பொருளாதார வல்லுநர்கள் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் தியரி என்று சொல்வார்கள். அதற்கு விதிவிலக்கு இந்த பாக்கெட் ஷாம்பூ. இன்றைக்கு ₹1 கிடைக்கும் ஒரே ஒரு பொருள் சாஷே ஷாம்பூ மட்டுமே. இந்த சாஷே தமிழன் உலகுக்கு கொடுத்த கொடையாகும். சாஷே என்பது ஒரு சின்னஞ்சிறு பை அல்ல, அது பொருள் வடிவமும் அல்ல, அது ஒரு ஆழ்ந்த சமுதாய நீதி சித்தாந்தம். சாஷே என்பது சமூக நீதி சித்தாந்தம், நுகர்வாளர் நாகரிக சமவெளி, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை உள்ளடக்கியது. பெரும் செல்வந்தருக்கு மட்டுமே கிடைப்பது ஏன் ஒரு சாமானியனுக்கும் கிடைக்கக்கூடாது என்ற ஆழ்மனதில் எழுந்த கேள்வியின் விடையது. லேட்ரல் திங்கிங் என்று சொல்லக்கூடியவர்கள் பாட்டிலில் கிடைக்கும் ஷாம்பூ ஏன் ஒரு சின்னஞ்சிறு பையிலும் அடைத்து விற்பனைக்கு வெளியே கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு லேட்ரல் திங்கிங், டிசைன் திங்கிங் என்ற ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஏற்பட்ட ஒரு எண்ணத்தின் உருவானது தான் இந்த சாஷே என்பது. இந்த சாஷே புரட்சியின் உத்தகர் சின்னி கிருஷ்ணன் அவர்கள் மறைந்து விட்டாலும் இன்றைக்கு பட்டி தொட்டிகளெல்லாம் தோரணங்களாக இந்த சாஷே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை நினைவில் கொள்ளும் அளவிற்கு இன்றைக்கு சாஷே புரட்சி ஷாம்புவையும் தாண்டி மற்ற பொருட்களையெல்லாம், நுகர்வோர்கள் பொருட்களையெல்லாம் மளிகை கடைகளும் பெட்டி கடைகளும் கிராமப்புறங்களிலும் இன்றைக்கு ஒரு சமூகத்திற்கு தேவையான ஒரு புரட்சியாக சாஷே புரட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. MBA மாணவர்களுக்கு இது ஒரு பாடமாகவும் அமைகிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த இந்த நுகர்வோர்கள், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த சமவெளியில் ஒரு சாமானியனும் அந்த யுக்தியை கொண்டு வர முடியும் என்பதை நிரூபித்து காட்டுபவர் சின்னி கிருஷ்ணன் அவர்கள். இன்றைக்கு இது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இது ஹோம் க்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த சாஷே புரட்சி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொருளாதார புரட்சியை உண்டாக்கிய சின்னி கிருஷ்ணன் அவர்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம்.